வர்ற செப்டம்பர் 9ஆம் தேதியில இருந்து நம்ம இந்திய அணி கிட்டத்தட்ட 8 நாடுகளோட சேர்ந்து ஆசிய கோப்பை ஆட்டத்தை UAE அந்த நாட்டில் விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியின் ஸ்குவாட் என்ன அப்படிங்கிற தகவல் தற்போது தெரிய வந்திருக்கு. முக்கியமாக இந்த ஸ்குவாடை பார்க்குறப்ப இந்தியன் டீம் ஒரு டீமாக இல்லை 2 டீமாக உடைந்து கிடக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. அதே போல் பிளேயிங் 11ல் யார் யார் இடம் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சண்டையே நிச்சயமாக ஒவ்வொரு ஆட்டத்துக்கு முன்னாடியும் இந்தியன் டீமுக்கு உள்ள கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட பிளேயிங் 11 என்ன, மொத்தம் 15 பிளேயர்கள் இடம் பிடிக்க போகிற அந்த 15 பிளேயர்களுக்கான ஸ்குவாடில் எல்லாருமே யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம இந்திய அணியின் பக்கம் ஃபஸ்ட்டு ஓப்பனராக அதே போல் லெஃப்ட் ஹேண்டு பேட்ஸ்மேனாக இருக்கிற அபிஷேக் சர்மா, அவர் தான் இந்திய அணியின் கண்டிப்பாக ஓப்பனராகவும் முதலாவது பிளேயராகவும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் T20 ரேங்கிங்லையும் சமீபத்தில் முதலாவது இடத்தை எட்டி பிடிச்சிருக்க அபிஷேக் சர்மா இந்தியன் டீமின் ஃபஸ்ட்டு இடத்துல அவர் இருக்கார். அதே போல் இரண்டாவது பிளேயராக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா IPL கூட செம்மையாக விளையாண்டாரு. T20 ஃபார்மேட்டில் உள்ளூரில் விளையாட எல்லா தொடர்களையுமே அற்புதமாக விளையாண்டு திலக் வர்மா நல்ல ஃபார்ம்லேயே அவர் இருக்காரு. மூன்றாவதா வழக்கம் போல கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர் தான் கேப்டனாக செயல்படுறாரு. அதே போல அடுத்ததாக நடக்க போற T20 வேர்ல்டு கப் வரைக்கும் கண்டிப்பா இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நிச்சயமா சூரியகுமார் யாதவ் அவர் கேப்டனாக இருக்காரு. அதுக்கப்புறமா 4வது இடத்துல தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுது. சுப்மன் கில் அவர் துணை கேப்டனாக இந்தியன் டீமுக்கு உள்ள வராரு. ஸோ கில் அவர் வந்தார்னா நிச்சயமா பேட்டிங் ஆர்டர்ல மிகப்பெரிய ஒரு குளறுபடியே ஏற்படும். யாரை உள்ள சேர்க்கலாம், யாரை வெளியே எடுக்கிறது அப்படின்னு தெரியாம கண்டிப்பா சூரியகுமார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்லையுமே அவர் தலையை பிச்சுக்க போறாரு. ஸோ கில் அவர் உள்ள வந்தது மூலியமா நிச்சயமா சூரியகுமார் யாதவுக்கு இந்த பிரஷர் நிச்சயமாக கூடியிருக்கு. அதே போல 5வது பிளேயராக பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அதிரடியா விளையாடுற ரிங்கு சிங் அவர் உள்ள வராரு. அதுக்கப்புறமா 6வது பிளேயருக்கான இடத்துல சஞ்சு சாம்சன் அவர் நிச்சயமா இந்த தொடரில் விளையாடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தற்போதைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தா சஞ்சு சாம்சன் அவர் உள்ள வந்தா கூட பிளேயிங் 11 ஸ்குவாட்ல இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே சூரியகுமார் யாதவ் ஆரம்பத்தில் இருந்தே சஞ்சு சாம்சன் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். நிறைய இடத்துல சூரியகுமார் யாதவ் அதே போல சஞ்சு சாம்சன் 2 பேருமே நண்பர்களாக இருக்கிறத பார்த்துருக்கோம். அதனால சூரியகுமார் இருக்கிற வரைக்கும் சஞ்சு சாம்சன் அவருக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல அடுத்து 7வது பிளேயராக பார்த்தீங்கன்னா சேட்டிஷ் சர்மா RCB அணிக்காக ஒரு சில ஆட்டங்கள் கேப்டனா அவர் எப்படி செயல்பட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமாக RCB அணி கப்பு ஜெயிக்கிறதுக்கு சேட்டிஷ் சர்மா முக்கியமான கீ ரோல் பிளேயர் பண்ணியிருக்காரு. ராஜ் பட்டிதார் அவர் இல்லாத நிறைய இடத்துல சேட்டிஷ் சர்மா கேப்டன் ஆகும். அதே போல முக்கியமான நேரத்தில் கீ பிளேயராக சிறப்பான பேட்டிங் விளையாண்டு RCB அணி ஜெயிக்க வச்சு கப்பு வாங்குறதுக்கும் முக்கியமான இன்னிங்ஸ் விளையாண்டிருக்காரு. அதனால சேட்டிஷ் சர்மா அவருக்கு சான்ஸ் தரப்பட்டிருக்கு. அவர் 7வது பிளேயராக விளையாடுறாரு. அதே போல 8வது பிளேயராக பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஆல்ரவுண்டர் நம்ம இந்திய அணியின் முக்கியமான பிளேயரான ஹர்திக் பாண்டியா மீண்டும் இந்தியன் டீமுக்கு இந்த T20 ஃபார்மேட்ல அவர் விளையாட போறாரு. அடுத்து 9வது பிளேயராக பார்த்தீங்கன்னா அதே போல இன்னொரு ஆல்ரவுண்டர் ஸ்பின் ஆல்ரவுண்டரான அக்ஷர் பட்டேல் T20 ஃபார்மேட்ல இந்திய அணி பக்கம் ஒரு ஸ்பின்னராக, அதாவது ஜடேஜா அவர் இல்லாத அந்த இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கியமான பிளேயராக அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஸோ அதே போல அடுத்ததா இன்னொரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர். அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் 2 பேருமே ஸ்பின்னர்களுக்கான அந்த இடத்தை பூர்த்தி செஞ்சு அதே போல ஆல்ரவுண்டருக்கான அந்த இடத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறமா சிவம் துபே இல்லைனா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்குவாட்ல இணைக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓவராலா பார்த்தா 2 பேருமே டீமுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா அவர் விளையாட போறாரு. அதனால சிவம் துபே நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேருமே டீமுக்கு உள்ள வரதுக்கு பதில் வேற யாராவது சேர்த்தா கண்டிப்பாக சரியா இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஜஸ்பிரீத் பும்ரா அவரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஸ்குவாட்ல இணைக்கப்பட்டிருக்காரு. முக்கியமா இங்கிலாந்துக்கு எதிராக 2 டெஸ்ட் மேட்ச் விளையாடல, 3 ஆட்டம் தான் விளையாண்டாரு. ஆனாலுமே அதுக்கப்புறமா அவர் ரெஸ்ட் எடுத்திருந்தாலும் இப்ப திரும்பவும் ஆசிய கோப்பைக்காக இந்தியன் டீம்ல விளையாட உள்ள வராரு ஜஸ்பிரீத் பும்ரா. கண்டிப்பா பும்ரா இந்தியன் டீம்ல இருந்தா கடைசி டெப்த் ஓவர்கள்ல யார்கர் வீசி ரன்னை கட்டுப்படுத்தி நிச்சயமா அது நம்ம இந்திய அணிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போலதான் ஹர்ஷ்தீப் சிங் அவரை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மேட்ல நம்ம இந்தியா விளையாடுற எல்லா ஆட்டத்திலுமே இருக்காரு. ஸ்குவாட்ல ஒவ்வொரு ஆட்டத்திலுமே முக்கியமான பங்களிப்பு தொடர்ந்து இந்தியன் டீம்ல கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதே தான் இந்த தொடர்லையுமே ஹர்ஷ்தீப் சிங் இந்தியன் டீம் ஸ்குவாட்ல அவர் இடம் பிடிச்சிருக்காரு.
அதுக்கப்புறமா சிராஜ் இல்லைனா பிரசித் கிருஷ்ணா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்குவாடுக்குள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த சிராஜ் இல்லைனா பிரசித் கிருஷ்ணா 2 பேரும் ஆப்ஷன் கொடுத்தா எல்லாருமே கண்டிப்பா சிராஜ் அவர் தான் தேர்வு செய்வாங்க. ஆனாலுமே பிரசித் கிருஷ்ணா அவரும் உள்ள வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி தொடங்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிராஜ் வராரா இல்ல பிரசித் கிருஷ்ணா வராரா அப்படின்னு. ஸோ கடைசியா 15வது நம்ம தமிழக பெயர் வருண் சக்கரவர்த்தி அவர் ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா நம்ம யாரும் மறக்க முடியாது. T20 ஆட்டங்கள்ல முக்கியமா சேனா கண்ட்ரிகள்ல இதுக்கு முன்னாடி விளையாண்டிருந்தப்ப சொல்லி ஒவ்வொரு மேட்ச்லயுமே விக்கெட் எடுத்து இந்திய அணிய ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே வெற்றியை ரொம்பவே சுலபமாக்கி கொடுத்திருக்காரு நம்ம தமிழக பெயர் வருண் சக்கரவர்த்தி. ஸோ அவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக நம்ம இந்தியா மிஸ் பண்ண முடியாது. வருண் சக்கரவர்த்தி அவரும் நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட்ல இடம் பிடிக்கிறாரு. ஸோ ஓவராலா இப்ப இங்க குறிப்பிட்டிருக்க இந்த 15 பிளேயர்கள் கொண்ட ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம் ஆசிய கோப்பை ஆட்டங்கள் விளையாடுறதுக்காக UAE அங்க போய் விளையாட போறாங்க. அங்க கிட்டத்தட்ட 8 டீம் விளையாடுறாங்க இந்த தொடர்ல. அந்த 8 டீம்களோட நம்ம இந்தியா ஒரு டீமா விளையாடுறாங்க. ஸோ இந்த தொடருக்கான 15 பிளேயர்கள் கொண்ட ஸ்குவாட் இதுதான் அப்படின்னு முதற்கட்டமா BCCI அவங்க கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்குவாட் தான் ஆசிய கோப்பைக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்க ஸ்குவாட் அப்படின்னு தற்போது சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஸ்குவாட்ல யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு. அவர் தான் சுப்மன் கில். ஏன்னா சுப்மன் கில் அவர் கேப்டனா டெஸ்ட் ஆட்டங்களுக்கு செயல்பட்டுட்டு இந்திய அணிக்கு உள்ள வந்திருக்காரு. அதே போல சூரியகுமார் யாதவ் தற்போது தொடர்ந்து இந்திய அணியின் T20 கேப்டனாக அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேருக்குமே இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல முன்னுக்கு பின் முரண்பாடு இருக்கு. அதனால கில் கண்டிப்பா இந்தியன் டீம் பிளேயிங் 11 ஸ்குவாட்ல சேர்க்கக்கூடாது அப்படின்னு தீவிரமாக சூரியகுமார் யாதவ் அவர் இருக்காரு அப்படின்னு ஒரு சில கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதனால தற்போது T20 ஸ்குவாட்ல இடம் பிடிச்சிருக்க நம்ம இந்திய அணியின் முக்கியமான பிளேயர்கள் இரு பிரிவுகளாக கண்டிப்பா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் இன்னும் 2 வருஷம் தான் இந்தியன் டீமின் கேப்டனாக இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல லாங் டேர்ம் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அவர் இருக்க போறதில்ல, கில் அவர் தான் இருக்க போறாரு. அதனால இந்தியன் டீம்ல லாங் டேர்மா விளையாட போற, அதாவது ரொம்ப வருஷமா விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுற பிளேயர்கள் எல்லாருமே கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கில் அவருக்கு மட்டும்தான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பதான் தொடர்ந்து இந்தியன் டீம்ல விளையாட முடியும் அப்படின்னு. அதனால இந்த ஸ்குவாட்ல தற்போது தேவையில்லாம சுப்மன் கில் அவரை உள்ள கொண்டுட்டு வந்திருக்கிறதால இந்தியன் டீம் 2 பிரிவுகளாக பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூரியகுமார் யாதவ் நிச்சயமா கில் அவரை இந்தியன் டீம் ஸ்குவாட்ல விளையாட வைக்க வேணாம் அப்படின்னு தான் சூரியகுமார் யாதவ் நிச்சயமா அவர் நினைப்பாரு. இதனால இந்தியன் டீமுக்கு உள்ள ஒரு சில முன்னுக்கு பின் முரண்பாடு கண்டிப்பா இந்த தொடர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலுமே இந்தியன் டீம் பிளேயிங் 11 ஸ்குவாடை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாப் ஆர்டர்கள்ல முக்கியமான பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. அபிஷேக் சர்மா, அதே போல திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் அவரும் இருக்காரு. அதனால கண்டிப்பா கில் அவர் ஓபனர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. 1 டவுனும் விளையாட முடியாது, 3rd டவுனும் விளையாட முடியாது. இதனால ஸ்குவாட்ல இருந்து கண்டிப்பா கில் அவர் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இது கண்டிப்பா ஒரு கேப்டனா இருக்கிற பிளேயர் ஒரு T20 ஃபார்மேட்ல அவர் விளையாடலைன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய சர்ச்சையான விஷயமாக தான் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எது எப்படி நடக்க போகுது அப்படின்னு. யாருமே யூகிக்க முடியாத ஒரு பிளேயிங் 11ஆக தான் நிச்சயமா இந்த ஆசிய கோப்பைக்கான நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11ஆக இருக்க போகுது. ஸோ கில் தொடர்ந்து T20 ஃபார்மேட்டுக்கு உள்ள அவர் இந்தியன் டீமுக்கு உள்ள வரலாமா இல்ல வெளியே இருக்கிறதே சரியா? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க.